சென்னை எண்ணூர் முகத்வாரம் பகுதியில் மீன்கள் இறந்து மிதப்பதால் மீனவர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். ஏராளமான மீன்கள் செத்து மிதப்பதால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுகிறது. மீன்கள் இறந்ததற்கான காரணம் குறித்து மீன்வளத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆலை கழிவுகள் கலந்ததால் மீன்கள் இறப்பு என மீனவர்கள் புகார் அளிப்பதாக பூவுலகன் நண்பர்கள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைப்பில் இருக்கிறார். விக்னேஷ் முத்து, ஏராளமான மீன்கள் செத்து மிதக்கும் காட்சிகளை பார்க்க முடியுது. மீன்வளத்துறை அதிகாரிகள் விசாரணையை தொடங்கியிருக்காங்க. என்ன முதற்கட்ட தகவல்? பிரியா, எண்ணூர் கழிமுகம் அருகே கொசத்தலை ஆற்றில் அதாவது டன் கணக்கில் மீன்கள் தற்பொழுது செத்து மிதக்கின்றன. மடவை, கிழங்கான், ஊடான், கார்வா, களத்தி, இறால், நண்டு உள்ளிட்ட பல்வேறு வகையான மீன்கள், கடல்வாழ் உயிரினங்களும் முழுமையாக இறந்து மிதக்கின்றன. இதனால் ஒரு பக்கம் துர்நாற்றம் வீசக்கூடிய நிலையில் ரசாயன கழிவுகள் ஆற்றில் கலந்து இதற்கு காரணமாக இருக்கலாம் என்று மீனவர்கள் இதற்கு புகார் தெரிவித்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக இக்கழிமுகத்தை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு மீனவ கிராமங்கள் இந்த பகுதியை நம்பிதான் மீன்பிடி தொழிலில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறது. அனல் மின் நிலையம், எண்ணெய் நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சாலைகளின் கழிவுகளால் கொசத்தலை ஆறு கழிமுகம் முழுமையாக மாசு அடைந்ததாக அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். இருந்தாலும் முதல் கட்டமாக மீன்வளத்துறை அதிகாரிகள் என்ன விஷயம் காரணமாக இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, அதே நேரத்தில் இறந்து கிடக்கக்கூடிய மீன்களை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்று மீனவர்கள் தற்பொழுது கோரிக்கை விழுந்திருக்கிறார். அவருடைய வாழ்வாதாரம் தற்பொழுது கேள்விக்குள்ளாகி இருக்கக்கூடிய நிலையில் முதலில் இறந்து கிடக்கக்கூடிய அந்த மீன்களை அப்புறப்படுத்த வேண்டும். மீன்கள் மற்றும் கடல்வாழ் உயிரினங்கள் உயிரிழப்புக்கான அந்த காரணங்களை கண்டறிந்து அறிக்கையை உடனடியாக அளிக்க வேண்டும் என்று தற்பொழுது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இன்று மாலைக்குள் முதல் கட்ட தகவல் வெளியாகும் என தற்பொழுதைய தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ் முத்து.